வெற்றி ஒன்றுதான். ஓடும்போது தடைகள் இருக்கதான் செய்யும். தடை இல்லாத ஓட்டம் கிடையவே கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ ஜீவியம் என்பது இதை போன்ற தடைகளை மேற்கொண்டு ஓடக்கூடிய ஒரு ஓட்டம். அதைத்தான் நீங்களும் நானும் தேர்ந்தெடுக்கிறோம். அப்ப இந்த தடையை வேண்டாம் அப்படின்னு நம்ம முடிவெடுத்தால் பந்தயத்தில் பரிசு பொருளை விட்டுரும். எது முக்கியம்? இந்த சில தடைகள் முக்கியமா, அந்த பந்தய பரிசு முக்கியமா? சொல்லுங்க, எது முக்கியம்? இந்த தடைகள் வேண்டாமா அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பரிசும் வேண்டாம், கிடைக்காது. ஏன்னா உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. நீங்க இப்படி தாண்டி தான் போகணும். இல்ல நான் தாண்ட மாட்டேன்னு சொன்னா நீங்க போய் சேர முடியாது. பிரியமானவர்களே, அந்த பந்தயத்தில் ஓடி ஜெயிக்கிற ஜெயம்தான் முக்கியம். ஆமென். அவங்களுக்கு அதான் முக்கியம், நமக்கும் அதான் முக்கியம். அல்லேலூயா. எந்த இடத்தை நோக்கி நம்ம ஓடிட்டு இருக்கோம், நம்மளுடைய பரிசு என்ன அது தெரிஞ்சுக்கணும். ஓடுகிறேன் ஓடுகிறேன் இயேசுவுக்காய் ஓடுகிறேன். நம்ம ஓடுறது எல்லாமே அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள. ஆமென். நம்ம ஓடுற எல்லா ஓட்டமும் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள. 1000 நாட்களை பார்க்கிறோம். அவருடைய சமூகத்தில் வரக்கூடிய ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்தில் வாசப்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். ஏன் அப்படி சொன்னா சங்கீதக்காரர்? ஏன்? வெளியில எத்தனையோ சந்தோஷங்கள் இருக்குது, வேண்டாம், எனக்கு ஆலயம் தான் முக்கியம். அந்த ஒரு நாள் பெரிய நாள் தான். ஏன் சொல்லுங்க? அவனுக்கு தெரியும் இதுதான் வழி. இப்படி ஓடும் போதுதான் நான் எதை அடைய முடியும்? இலக்கை அடைய முடியும். அது பழைய ஏற்பாடு தான். கோயிலுக்கு போனா மட்டும்தான் யார் பார்க்க முடியும்? தேவனை பார்க்க முடியும். வெளியில் இருக்க மாட்டார். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தான் இருப்பார். ஆனால் நாம் இப்பொழுது வாழ்வது புதிய ஏற்பாட்டுக்காக. அப்படி மகா பரிசுத்த தலத்தில் இருந்த தேவனை எல்லாரும் தரிசிக்கக்கூடிய காலம். ஆமென். எப்படி மாறிச்சு? கல்வாரி சிலுவையில் இயேசு தன்னுடைய உயிரை நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக கொடுக்கும்போது அந்த திரைச்சீலை மேலிருந்து கீழாக 2ஆக. ஆமென். அப்ப நம்ம தடுத்தது என்னது? பாவம். அந்த பாவம் தான் நம்ம தடுத்துக்கிறது. அதனாலதான் பிரதான ஆசாரியன் பாவங்களால தன்னை கழுவி கொண்டு சுத்திகரித்துக் கொண்டு அதுக்குள்ள பிரவேசிப்பான். அவனிடத்திலே பாவம் காணப்படுமே ஆனால் அந்த இடத்திலேயே அவன் சாக வேண்டும். அந்த சடலத்தை கூட நீங்க போய் எடுக்க முடியாது. ஏன்? அதனாலதான் என்ன செஞ்சிருப்பாங்க? கால் ஒரு கயிறு கட்டி தான் அனுப்புவாங்க, மணி கட்டியிருப்பாங்க. அந்த மணி தான் இன்னைக்கு நம்ம அடிக்கடிக்கு அடிச்சுட்டு இருக்கிறோம். அதான் கான்செப்ட். அந்த மணி தான் அலர்ட் பண்ணிட்டு அடிக்கிறது, அந்த மணி தான். ஏன்னா தேவன் அவ்வளவு சர்வ வல்லமையுள்ள தேவன், குற்றமே செய்யாத தேவன். அவரிடத்திலே குற்றம் இல்லை. சோ அவரை தரிசிக்கிறவர்களிடத்தில் குற்றம் இருக்கக்கூடாது. பாவம் இருந்ததுன்னா தண்டனை, பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனா தேவன் அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்றார். ஆமென். யார் மூலமாக? சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு வர வேண்டிய ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்தது. அந்த மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டபடியினாலே நமக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த தடைகள் எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம். சில பாவங்கள் வழியாக வரலாம். சில நேரங்களில் இன்னைக்கு வாசிக்கும் போது எனக்கு ஒரு சந்தேகம். தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலுக்கு புகுந்தது. உடனே ஈட்டி எடுத்து ஒரே எறிவான். யார சொல்லுங்க? தாவீது. ஒரு கைத்தட்டு விடுங்க அவங்களுக்கு. தாவீது அது முன்ன நாள் தான் அவன் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் உடன்படிக்கை பண்ணுவாங்க. எப்படின்னா, எப்படின்னா யோனத்தான் மகன் எடுத்து சொல்லுவான், ஐயா
கோலியாத்திலிருந்து காப்பாத்துனதே தாவீதுதான்ப்பா. நம்ம எல்லாரையும் காப்பாத்துனதே தாவீதுதான். அவன் மட்டும் போய் அந்த கவர்மெண்ட் எடுத்து அடிச்சு கோலியாத்திற்கு விடலைன்னா நம்மளாம் நீங்க அடிமைகள். அவனை போய் கொல்றதுக்கு நீங்க நிக்கிறீங்களேப்பா, ஏன்பா? உடனே அவன் என்ன சொல்றான்? தேவன் பேரில் ஆணையிடுவான். ஆட்சி பாருங்க, தேவன் பேரில் ஆணையிடுவான். ஏனி தாவீது கொல்லப்படுவதில்லைப்பா. அடுத்த நாள் இவ்வளவு நடந்ததுக்கு அடுத்த நாள் அதுக்கடையில ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு வருவார் தாவீது. பாருங்க, ஆட்சி பாருங்க, யுத்தத்துக்கு போவார், ஜெயத்தோட வருவார். யாருக்காக? சவுலுக்காக. அப்படி ஜெயத்தோட வந்து அவன் அரண்மனையிலே கீதவாத்தியம் வாசித்துக் கொண்டிருக்கும் போது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அப்படியே உணர்ந்துட்டு நாங்களே, என்னையா தேவன் இது? தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி. சில ரகசியங்கள் நமக்கு புரியாது. ஏன் தேவன் பொல்லாத ஆவியை சவுலுக்குள் அனுப்ப வேண்டும்? இதே போலதான் உங்களுக்கும் சில காரியங்கள் நடக்கும். என் வீட்டுக்காரி பாருங்க, ஆக்சிடென்ட். ஏன்? எங்க போனாங்க? ஆகாமி குளத்துக்கு போனாங்க, ஆக்சிடென்ட் ஆச்சு. சர்ச்சுக்கு வந்தாங்கயா, அவங்க ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க, ஊழியத்துக்கு வந்தாங்கயா. அப்ப என்ன? தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி புரட்டி கொண்டது. சில காரியங்களுக்கு நாம் விட தேட முயற்சி கொடுக்கிறார். ஒருவேளை தேவனால் அனுப்பப்பட்டதாக எதற்காக? என்னுடைய விசுவாசத்தை சோதிப்பதற்காக. அதான் தடைகள் இல்லாத ஓட்டம் கிடையவே கிடையாது. பிரியமானவர்களே, இருக்கு. அதை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா முடிவு என்ன கிடையாது? நித்தியராஜ்யம் கிடையாது. உங்களுக்கு எது வேணும் சூஸ் பண்ணுங்க. எனக்கு சேர்த்துதான். எது வேணும்? நித்தியராஜ்யம் வேணுமா? இந்த பூமி வேணுமா? நித்தியராஜ்யம். ஏன்? இந்த பூமியில் நாம் வாழக்கூடிய நாட்கள் எண்ணப்பட்டவை, கான்ஸ்டன்ட். 70, 80, 90, என்ன 100. ஆனால் நாம் அங்கே செலவழிக்கக்கூடிய நாட்கள் என்னது? இன்ஃபினிட்டி. அது அதிக நாட்கள் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்ஃபினிட்டி. ஏன்? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவருடைய தியரியின்படி, எசப்பா தியரி விட்டுருங்க, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தியரிப்படி எந்த பொருளையும் ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அப்ப இதை உண்டாக்குறதுல யாரு? மகா பெரியவர் ஒருத்தர் இருக்கணும். நம்புடா, நம்பித்தான் ஆகணும், வழி கிடையாது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய கொள்கையின்படி, அதான் நம்ம பின்பற்றோம். கொள்கையின்படி ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறலாமே ஒழிய அந்த பொருளை நீங்க அழிச்சிட முடியாது. அழிச்சிட முடியாது. எனக்கு ஒன்னா உடனே அழிச்சிட்டு நினைச்சுங்களா? என்ன பண்ணீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்? இது அப்படியே மண்ணா மாறிடும். அவ்வளவுதான். சரியான மண்ணா மாறிடும். உயிர் கொடுத்தவர்கிட்ட போயிடும், ஆத்மா அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும். எங்க போறது எங்க போறதுன்னு. அதான் பிரச்சனை. ஒன்லே நரகத்துக்கு போகும், இல்லைன்னா சொர்க்கத்துக்கு போக முடிஞ்சு போச்சு. எதையும் ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அப்ப இதெல்லாம் உருவானது எப்படி? அதுதான் ரகசியம். அது நம்பித்தான். அப்ப நம்மளும் மேற்பட்ட ஒருத்தர் இதெல்லாம் உருவாக்கி விட்டார். அது பைபிள்ல தெளிவா கொடுத்துருக்கு. நாள் 1 இது உருவாக்கப்பட்டது, நல்லது. நாள் 2 இது உருவாக்கப்பட்டது, நல்லது. நாள் 3 உருவாக்கப்பட்டது, நல்லது. கடைசியாக மனிதனை அவர் உருவாக்கினார், மண்ணினார். அவனுக்கு துணையாக மனுஷனை அவனுடைய எலும்பினால் உருவாக்கினார். எல்லாம் நல்லது. அப்ப உருவாக்கப்பட்டவர்கள் இவைகள், உருவாக்கப்பட்டவைகளை யாராலும் அழிக்க முடியாது. அப்ப இந்த ஆத்துமான்னு ஒண்ணு நம்மகிட்ட இருக்குது, அதையும் யாராலும் அழிக்க முடியாது, யாராலும் அழிக்க முடியாது. அப்ப அது என்ன செய்யும்? கடந்து போகும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு. அல்லது தண்ணீரை நீங்கள் ஆவி சூடாக்கினா என்ன செய்யாது? தண்ணீர் ஃபார்ம்ல இருக்காது, எங்க போயிடும்? ஆவியாயிடும். அந்த ஆவியை நீங்க கண்டென்ஸ் பண்ணீங்கன்னா திரும்பியும் தண்ணிக்கு வந்துடும். அதே எதுக்குள்ள இருக்கு நீங்க சொன்னா எங்க போயிடும்? ஐஸ் கட்டியா மாறும். மாறுமே தவிர அதை அழிக்க முடியாது, அழிக்கவே முடியாது. அப்ப நம்மளுடைய ஆத்துமாவை என்ன செய்ய முடியாது? அழிக்கவே முடியாது. அது ஒண்ணுலே நரகத்துல போய் அவதிப்படும், இல்லைன்னா சொர்க்கத்துல போய் அல்லது பரலோகத்துல போய் சந்தோஷப்படும். அப்படி பரலோகத்துல போய் அது சந்தோஷப்படும் போது அதை என்ன சொல்றோம்? நித்திய ஜீவன் அப்படின்னு. அது நரகத்துல போய் கஷ்டப்படும் போது நித்திய அக்கினி அப்படின்னு. நம்மெல்லாம் நித்திய ஜீவனுக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அல்லேலூயா. அந்த நித்திய ஜீவனை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் இந்த தடைகளை தாண்டி தான் போக வேண்டும். ஆனா இந்த தடைகளை தாண்டும் போது நீங்க
ஸ்கிராட்ச் கூட வரல, அடிபட்ட உடனே செஞ்சிருப்பா, யாரை கூப்பிட்டுருப்பா? இயேசுப்பா. ஆமென். அதான் அவர் விரும்புகிறார். அதனாலதான் அவரே பொல்லாத ஆவிகளை அனுப்புவார், அவரே அனுப்புவார். யோபுக்கு வந்த சோதனை எல்லாம் எப்படி வந்து அவன் செஞ்ச தப்புனால வந்ததா? அவன் சன்மார்க்கங்க, அவன் ஆண்டவரே கொஸ்டின் பண்றான். எப்படி வந்தது சோதனை? சாத்தான் போய் நிக்கிறான், சம்மதிக்கிறார். அவன் உயிரை மட்டும் கை வைக்காத, அது முடியாதுனால அது என்னுடைய, இது என்னன்னாலும் முடியும். இப்படிதாங்க நம்ம வாழ்க்கையில் நடக்கும். பிரியமானவர்களே, உங்களை உற்சாகப்படுத்தும் பொருட்டாக இந்த செய்தியை தேவன் கொடுக்க சித்தப்பட்டுள்ளார். அவன் கண்களை மூடி இந்த ஓட்டத்தில் நானும் வெற்றி அடைய வேண்டும், இந்த ஓட்டத்தில் எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த ஓட்டத்தில் நான் வெற்றி அடைந்து என்னுடைய கிரீடத்தை, அழியாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு இன்றைய செய்தி எனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் அப்படின்னு கண்களை மூடி ஒரு நிமிஷம் தேவனை நோக்கி பார்த்தோம். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தோம், கழுவும் நின்று இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் நின்று இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேலை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே, அடியேனை உமது திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. எஸ் லார்ட், அடிமை முற்றிலுமாய் பலிபீடத்திலே படைக்கிறேன். விசேஷமாக என்னுடைய வாயை, என்னுடைய நாவை என்னுடைய பலிபீடத்திலே படைக்கிறேன். நீ ஆண்டு நடத்தி விடுமணிக்காய் ஒப்புக் கொடுக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறேன். தகப்பனே, இந்த நாட்களில் ஆண்டவரே, இந்த தடைகளை எல்லாம் எப்படி மேற்கொள்வது, தடைகளை எல்லாம் மேற்கொண்டால் எனக்கு என்ன கிடைக்கும் என்கிற ஒரு நிச்சயத்தோடு திரும்பி போக கர்த்தர் உதவி செய்யப்படி காய்ச்சிக்கிறேன். விதைக்கப்பட போகிற வசனங்களுக்காக உங்களுக்கு நன்றி. நல்ல நிலத்தில் விழுந்தவர்களாக 30, 60, 100 பலன் கொடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. கேட்டவர்களாய் மாத்திரம் அல்ல, அவைகளின்படி செய்கிறவர்களாய் மற்றவர்களுக்கு அதை போதிக்கிறவர்களாய் மாற்றும்படி காய்ச்சிக்கிறேன். கர்த்தாவே, சொல்லாத பிசாசானவன் வந்து இந்த வசனங்களை பொறுக்கி போடாதபடிக்கு நீதி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படி காய்ச்சிக்கிறேன். கிருபை மாத்திரம் எங்களோடு கூட தங்கி இருப்பதாக, உம்மாலேற்றி எங்களால் எதுவும் செய்ய முடியாது என்பதை ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, அடிமை முற்றிலுமாய் பயன்படுத்த ஒப்புக் கொடுக்கிறேன். ஒரு கருவியாக மாத்திரம் பயன்படுத்தும். உடைய நாமம் மாத்திரம் உயர்ந்திருப்பதாக, கனம், துதி, மகிமை எல்லாவற்றையும் நமக்கு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். நமது தேவனின் பண்புகள் பகுதி 1. நம் இலக்கை நோக்கி நடக்க உதவும் தேவன், நம் இலக்கை நோக்கி நடக்க உதவும் தேவன். ஓகே, பிலிப்பியர் 3:14 இப்படியே சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பில் பந்தயம் கொள்வதற்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். அதான் நான் ஒரு முன்னுரை கொடுத்தேன். எல்லாருமே இந்த ஓட்டத்தை ஓடிக்கொண்டு இருக்கிறோம். என்னைக்கு முடியும்னு யாருக்கும் தெரியாது. நாளைக்கு முடியலாம், நாளை கழிச்சு முடியலாம், இன்னும் எப்போ வேணாலும் முடியலாம். ஆனால் முடியும், இந்த ஓட்டம் முடியும். இந்த ஓட்டம் முடியும் போது எங்கே போகிறோம் என்பதுதான் மிகவும் முக்கியமானது. அதுதான் இலக்கு. அந்த இலக்கை நோக்கி ஓடுகிறோம். உலகத்தாரும் ஓடுறாங்க, அவங்க ஓடுற இலக்கு வந்து நித்திய ஜீவனுக்காக அல்ல, அவங்க ஓடுற இலக்கு நிச்சயமாக நரகத்திற்காக. அதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அன்றி யாரும் அங்க போக முடியாது, பிதாவை தரிசிக்க முடியாது. பிதா இருக்கிற இடம் நரகம் அல்ல, பிதா இருக்கிற இடம் நித்திய ஜீவன், பிதா இருக்கிற இடம் சொர்க்கம், சொர்க்கத்தில் இருக்கிற பிதா. ஏன் அப்படி அவர் சொன்னார்? இயேசு கிறிஸ்து அவர் தான் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். எந்த சாமியும் சிந்தல, எந்த சாமியாலும் ஈடுபடும். உலகத்தில் வேற எந்த சாமியும் செய்யாத தியாகத்தை என் தேவன் செய்தார், இயேசு கிறிஸ்து செய்தார். அதனாலே இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் தவிர வேற யாரும் எங்க போக முடியாது, சொர்க்கத்துக்கு போக முடியாது. அதில் நிச்சயமா நம்ம இருக்கணும், அந்த பெருமை நமக்கு இருக்கணும். நான் எங்க போறாரு தெரியுமா, நீ
நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள போறாள்டா. அப்படிதான் சுவிசேஷத்தை கடத்தணும். அவங்களுக்கு ஒரு பயத்தை உருவாக்கணும். இன்னைக்கு நீ நல்லா இருக்கலாம், ஆனா இன்று ராத்திரியிலே உன் ஆத்துமா எடுத்துக் கொள்ளப்படுமே ஆனால் எங்க போற தெரியுமா உனக்கு? நரகத்துக்கு போற. இதுதான் சுவிசேஷம். ஆனா நான் இன்று ராத்திரியிலே என்னுடைய ஆத்துமா எடுத்துக் கொள்ளப்படுமே ஆனால் பரலோகம் போற. சந்தனமான சொல்றது ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, வாய்க்கு ஆமென் சொல்லுங்க. ஆமென். புரிஞ்சிச்சு? கடத்துங்க எல்லாரும். ஆமென். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 3:13 சொல்கிறது, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகள். பின்னானவைகள் சோகமானது. காடி ஆக்சிடென்ட் போச்சு, காடி சோகம். சோகம் அதை பத்தி யோசிக்காத. நடந்தது நடந்ததே, அதை ஒண்ணு செய்ய முடியாது. ஓட்டு, எதை பார்த்து ஓடு? முன்னானவைகளை நாடி. ஏனென்றால் எனக்காக என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? ஒரு பரிசு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பரிசு இந்த காடியை விட ரொம்ப பெருசியா. அந்த பரிசுக்கு அந்த காடிக்கு சம்பந்தமே கிடையாதுயா. எனவே பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி இலக்கை நோக்கி தொடர்வோம். எல்லாரும் வாய்ப்பு சொல்லுங்க, நான் இலக்கை நோக்கி தொடர்கிறேன் பயணத்தை. சொல்லுங்க, பேசுவாங்க பார்க்க. நான் இலக்கை நோக்கி தொடர்கிறேன். நான் இலக்கை நோக்கி தொடர்கிறேன். அந்த இலக்கு என்ன? பரலோகம். பாடுவோமா? பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். come on. தானான தனனா தானானா தானான தனனா தானானா. என் சொந்த தேசம் பரலோகமே, எப்போது நான் காண்பேன். என் சொந்த தேசம் பரலோகமே, எப்போது நான் காண்பேன். ஏங்குகிறேன் தினமும், நான் ஏங்குகிறேன் தினமும். தானான தனனா தானானா தானான தனனா தானானா. என் இயேசு வருவார் மேகங்கள் நடுவே, தன்னோடு சேர்த்துக் கொள்வார். ஆமென். இதுதான் நம்முடைய நம்பிக்கை. என் இயேசு வருவார் மேகங்கள் நடுவே, தன்னோடு சேர்த்துக் கொள்வார். கூடவே வைத்துக் கொள்வார். யார? என்னை கூடவே வைத்துக் கொள்வார். தானான தனனா தானானா தானான தனனா தானானா. சந்தோஷம், அது ஒரு சந்தோஷம். இயேசு வருவார். சொல்லிட்டு போயிருக்கிறார். கவலைப்படாதுங்க மக்களே, அன்னைக்கு போறேன். எதுக்காக போறேன்? ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தப்படுத்த போறேன். ஆயத்தப்படுத்தின பின்பு திரும்பி வருவேன். வந்து உங்களையும் என்னோடு கூட ரகசியத்தை என்னோடு கூட கூட்டிட்டு போவேன். அப்படி கூட்டிட்டு போய் அந்த ஸ்தலத்திலே உங்களை வைப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. அங்கே கருப்பு என்றும் இல்லை, சிவப்பு என்றும் இல்லை. அங்கே நெட்டை என்றும் இல்லை, குட்டை என்றும் இல்லை. அங்கே ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. அருமைகளும் சொருகைகளுமாய் அங்கே இருக்கும். ஆமென். நமக்குள்ள இருக்க எல்லா பீசையும் பிடிக்கிறவர். அங்க போனதுக்கு அப்புறம் நாம் தேவ தூதர்களைப் போல அருமைகளும் சொருகைகளுமாய் இருந்து நித்திய நித்தியமாக சந்தோஷத்தை அனுபவிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய இலக்கு என்ன? இப்போ வழக்கம் போல ஒரு 5 கேள்விகளை கேட்பது என்னுடைய பழக்கம். ஏனென்றால் நான் விரிவுரையாளராக பணி செய்து கொண்டிருக்கிற காரணத்தினால் கேள்விகளை கேட்டு அந்த கேள்விகளுக்கான பதிலை விளக்குவதுதான் எங்களுடைய தொழில். இங்க எதுக்கு வந்திருக்கீங்க நீங்க? சண்டே சொல்லுங்க. எதுக்கு சண்டே வந்திருக்கீங்க? சொல்லுங்க, வாய்ப்பு சொல்லுங்க. இப்ப கவிதை கேட்டா வேற மாதிரி சொல்லுங்க. சொல்லுங்கக்கா, எதுக்கு வந்திருக்கீங்க? சண்டே ஆராதிக்க. நான் ஆராதனை வீராங்கனை, நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன். சரி, மத்தவங்க எதுக்கு வந்திருக்கீங்க? எல்லாருமே ஆராதிக்கிறோம். ஆராதிக்கணும்னு இல்ல. அதுக்கு எதுக்கு வந்திருக்கீங்க? கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். சொல்லுங்க, வாய்ப்பு கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். கற்றுக்கொண்டு என்ன செய்வீங்க? சொல்லுங்க, கற்றுக்கொண்டு என்ன செய்ய போறீங்க? அதன்படி நடக்க போகிறோம். கைத்துல விடுங்கய்யா. அதன்படி என்ன செய்யணும்? நடக்க போகிறோம். ஆவியானவர் சொல்றார், இது எப்படி நடப்பான். அப்படி நடந்தால் எனக்கு என்ன உண்டு? பரிசு உண்டு. நித்தியராஜ்யத்துக்கு போவோம். அது கூடவே என்ன செய்யணும்? கூட்டிட்டு போகணும். 4 பேர் நான் கூட கூட்டிட்டு போகணும்னா
அவனுக்கு சுவிசேஷம் சொல்லணும்னா எனக்கு அந்த நிச்சயம் இருக்கணும். நான் கற்றுக்கொண்டவனா இருந்தாலும் நான் சுவிசேஷம் சொல்ல முடியும். அப்படிதானே? அவன் கேட்பான், இடக்க கேள்வி கேட்பான். அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டும் என்றால் நான் அனுதினம் சபையிலே கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்குதான் எங்களை மாதிரி ஒளிகாரங்கள் ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், கற்றுக் கொடுப்பதற்கு. இந்த அறிவு உங்களுக்கு இருக்குமே ஆனால் ஈஸியா நீங்க செஞ்சலாம், வருகிற இயேசுக்குள்ள நடத்தி விடலாம். ஆமென். சோ நம்முடைய இலக்கு என்ன? எல்லாருக்கும் தெரிஞ்சது. நம்முடைய இலக்கு என்ன? பரலோகம், நித்திய ராஜ்யம், பரலோகம், எப்படி வேணாலும் நீங்க சொல்லுங்க, சொர்க்கம், எப்படி வேணாலும் சொல்லுங்க. அடுத்ததா, இலக்கை அடைய நமக்கு உதவி தேவையா? தேவையா இல்லை சொல்லுங்க. ஏன் தேவை? ஏன் தேவை? நம்முடைய இலக்கு பரலோகம். அந்த இலக்கை அடைய நமக்கு உதவி தேவையா? நானே போயிருந்தா கிறிஸ்தவர்களை தவிர மற்றவர்கள் என்ன நினைக்கிறாங்க? நானே போயிருவேன் நினைக்கிறாங்க. அப்படித்தானே? நேர கங்கையில போய் செஞ்ச போதும் ஒரு 3-4-7 நாள் ஸ்நானம் பண்ண போது. கன்னியாகுமரி எங்க ஊர் அது ஃபேமஸ். அங்க குடிச்சவங்க நேரம் எங்க ஊருக்கு தான் வரும். முக்கடலும் சந்திக்கிற இடம் நாங்கள் இருக்கிறோம். முடிந்தா கர்த்தருடைய கிருபை இருக்குமே ஆனால் சுவிட்சர்லாந்து கொண்டு வருவா இல்லையோ, கன்னியாகுமரிக்கு நிச்சயமா கொண்டு போவோம். அப்படி ஒரு பிளான் முடிச்சு. ஏன்னா அங்க வந்து பிரதருக்கு தெரியும், தோமா கிறிஸ்தவ சீஷர்களில் ஒருவரான தோமா ரத்தம் சிந்தி சாட்சியாக மரித்தே. தோமாவுடைய முதல் மிஷனரி கோயில் என்ன இருக்குது? கன்னியாகுமரி. நீங்க பார்க்கலாம். ஆமென். அப்போ கன்னியாகுமரியில போய் முக்கடல் சந்திக்கிற இடத்துல போய் மூங்கிட்டா பாவம் போயிடும். பாவம் போனா பரலோகம் போயிடலாம். அவனுக்கு தெரியுது என்ன செஞ்சா போதும், பாவம் கழுவப்பட்டால் எங்க போயிடலாம், பரலோகம் போயிடலாம். தடையா இருப்பது பாவம். அவன் நினைக்கிறான் இப்படி சில இடங்கள்ல சடங்கு ஆச்சாரங்களை பண்ணினால் என்ன செஞ்சிடலாம், நம்முடைய பாவம் கழுவப்பட்டு விடும், நான் போயிடலாம் நினைக்கிறான். தப்பு. ஏமாந்து போகிற கூட்டம். ஆமென். ஏமாந்து போகிற கூட்டம். ஏனென்றால் கன்னியாகுமரி கடல் என்ன செய்யப்படவில்லை? கொல்லப்படவில்லை. கன்னியாகுமரி கடல் ரத்தம் சிந்தவில்லை. கங்கை ஆறு நமக்காக என்ன சிந்தவில்லை? ரத்தம் சிந்தவில்லை. ரத்த பிரதோஷனம் சொல்லுங்க, சொல்லிருக்கேன். ரத்த பிரதோஷனம் பாவ விநாசம். சொல்லுங்க, வாய்தம் சொல்லுங்க. நம்ம சுவிசேஷகர் சொல்லணும். சொல்லுங்க, ரத்த பிரதோஷனம் பாவ விநாசம். அவங்க லாங்குவேஜ்ல இருக்குது, சமஸ்கிருதத்துல இருக்குது, அவங்க எழுதி வச்சிருக்காங்க. ரத்த பிரதோஷனம் பாவ விநாசம். அப்படி என்றால் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் என்ன கிடையாது? பாவ மன்னிப்பு கிடையாது. அப்படியே கண்ணில மூங்கினா ஒரு கண்ணில் ரத்தமா ஓடுது இல்லையே, தண்ணி தான் ஓடுது. முடியாது. ரத்தம் சிந்தனும். முகமதியர்களுக்கு சொல்றேன், முடியாது. யார் ரத்தம் சிந்தன? முகமதியர்கள் ஒருத்தர் ரத்தம் சிந்தல. ரத்தம் சிந்தியே ஆக வேண்டும். அதுக்கப்புறம் பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தை ஜெயிச்சு ஆகணும். ஏன்னா நமக்கு எல்லாம் கூலி வந்து மரணம் தான். அந்த மரணத்தை ஜெயித்தது யார்? ஒரே ஒரு இயேசு. அப்போ அவருடைய உதவி எனக்கு தேவை. உதவி தேவையா? தேவை. யாருடைய உதவி தேவை? ஏன்? அந்த பாவத்தை போக்குறதுக்கு என்ற மருந்து இல்லையா? இல்லையா? யாருக்கிட்டையும் மருந்து இல்லை. அந்த பாவத்தை போக்குற ஒரே மருந்து இயேசு கிறிஸ்துவிடம் மட்டும்தான் இருக்கிறது. அதனால அடுத்த கேள்வி, சாத்தானுடைய சூழ்ச்சியில் இருந்து தப்ப யார் நமக்கு உதவ முடியும்? ஏன்னா இந்த பாவத்தை நீங்கள் போக்காதபடிக்கு உங்களை தடை பண்றது யாரு? அது தெரியும். தடை பண்றது யாரு? எல்லா கிறிஸ்தவர்களா மாறல. காரணம் என்ன? வேதம் சொல்லிருக்கு, ஒருவனாயிரம் விட்டு போவது யாருக்கு சித்தம் கிடையாது? பிதாவுக்கு சித்தம் கிடையாது. ஏன்னா எல்லாருமே பிதாவுடைய பிள்ளைகள். யாரும் சாத்தான் பிள்ளைங்க கிடையாது. ஆதாம் ஏவாளால் உருவாக்கப்பட்ட பிள்ளைகள். கரெக்ட் தானே? அப்படி நீங்க மேல போயிட்டே இருந்தீங்கன்னா எங்க போய் நின்றுவாது? ஆதாம் ஏவாள் பாட்டிட்டு போய் நின்றோம். ஆதாம் ஏவாளை படைச்சது யாருமா? ஆதாம் ஏவாளை படைச்சது யாரு? தேவன். அப்ப யாரும் சாத்தான் பிள்ளைங்க கிடையாதுங்க. சாத்தானுக்கு அந்த பவரே கிடையாது, படைக்க முடியாது. சாத்தானால படைக்கப்பட்டதை வழி விலகி போக செய்வான். விசுவாசத்தை வலுவ பண்ணுவான். அதான் அவனால முடியும். புதுசெல்லாம் அவன் உருவாக்க முடியாதவனால. ஏன்னா அவனே கர்த்தரால் உருவாக்கப்பட்டவன், தேவதூதன். அப்போ பிரியமானவர்களே, நாம் இலக்கை நோக்கி போகாதபடி நமக்கு தடையை கொண்டு வருவன் சாத்தான். அதனாலதான் அந்த தடையை மேற்கொள்ள எனக்கு என்ன வேணும்? பலன் வேண்டும். அந்த பலனை தருபவர் இயேசு கிறிஸ்து. ஆமென்.
எப்போது அவர் நமக்கு உதவ முடியும்? சாத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து தப்ப யார் நமக்கு உதவ முடியும்? இயேசு கிறிஸ்து உதவ முடியும். அந்த அதிகாரம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இருக்கு. எப்பொழுது அவர் நமக்கு உதவுவார் சொல்லுங்க. அப்படி உதவுவதற்கு எல்லாருக்கும் உதவி இருக்கணும்ல, உதவலையே. அப்ப எப்போது நமக்கு உதவுவார்? இப்படி ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, யோசிச்சு பாருங்க. எப்போது நமக்கு உதவுவார்? இதற்கு விடையே நம்ம சிலைகளை பார்க்கலாம். எப்போது நமக்கு உதவுவார்? இலக்கை அடைய நான் என்ன செய்ய வேண்டும்? இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மொத்தத்துல இலக்கை அடையணும், அவ்வளவுதான். நான் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு ஆன்சர் இல்லை. இலக்கை அடைய நான் நினைச்சேன் சொல்லு. அதை நோக்கி ஓடணும். ஓடும்போது தான் நான் தடையை காட்டணும்ல. அத்தனை தடை இருக்கு. கை தட்டுங்க, கை தட்டுங்க. அதை நோக்கி ஓடணும். ஓடணும்ன்றது ரொம்ப முக்கியம். இப்படி இருந்தா போக முடியாது, போகவே முடியாது. இப்படி இருந்தா போகவே முடியாது. ஓடணும். ஓடும்போது தடைகள் வரும். அப்ப என்ன நோக்கத்துல ஓடணும்? அது எதை மனசுல வச்சு ஓடணும்? விசுவாசத்தை மனசுல வச்சு. அதான் நமக்கு பேரெல்லாம் என்னது? விசுவாசி. அதனால நம்ம பேர் விசுவாசி. ஏன்? எத்தனையோ தடைகள் வந்தாலும் நான் எங்க போய் சேருவேன்? சொர்க்கத்துக்கு போய் சேருவேன் என்கிற விசுவாசம். எப்படி? என் இயேசு திருப்பி வருவார், என் இயேசு திருப்பி வருவார். விசுவாசம். இது விசுவாசம். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும், சொல்லுங்க, சொல்லுங்க, காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. நம்பப்படுகிறவர்களின் உறுதி என்னது? நம்பிட்டப்பா. எதை நம்புறீங்க நீங்க? எதை நம்பி வந்துட்டீங்க சொல்லுங்க. அவன் கேட்பான், நீ விசுவாசி என்னடா கேட்பான். சொல்லணும், நீங்க வசனம் சொல்லணும். நான் விசுவாசி. ஏன் தெரியுமா? நான் எதை நம்புகிறேன்? நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமும். அதான் என்னுடைய விசுவாசம். அப்ப கேட்பான், நம்பப்படுற உறுதி என்னன்னு கேட்பான். என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க. என்ன சொல்லுவீங்க? கேட்கும்போது சொல்லணும்ல, சொல்லுங்க. எதை நம்பிட்டீங்க? போச்சு. ஒரு 10 நேரமா சொல்லி கொடுத்துருக்கேன். எதை நம்பிட்டீங்க? எதை நம்பி வந்துட்டீங்க? எஸ் இல்ல, எதை நம்பி வந்துட்டீங்க? இயேசு நம்பி வந்துட்டீங்கன்னா நானும் நம்பி வரேன்னு போயிட்டே இருக்கோம். உன்னை நம்பிட்டீங்க. நீங்க என்னது? மரித்தா நம்புனீங்க. அது நீங்க சொல்ல பயப்பட காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. போய் கிரீக்ல போய் கேளுடான்னு போடா, ரோம்ல போய் கேளுடா, இல்ல இஸ்ரேல்ல போய் கேளுடா. அப்படி ஒரு ஆள் மரித்தாரான்னு கேளு. அவன் சொல்லுவான், கடவுள்னு மட்டும் சொல்ல மாட்டான். கடவுள்னு மட்டும் சொல்ல, அதான் பிரச்சனை. அவன் கடவுள்னு சொல்ல மாட்டான். இயேசு கிறிஸ்து நல்ல மனிதர் இருப்பான். அவன்கிட்ட போய் கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து நல்ல இமாம், இறை தூதர், நல்ல இறை தூதர், இருக்கிறதே பெஸ்ட் இறை தூதர். அந்த இறை தூதருக்கு பேரை சொல்லும் போதே சொன்னா ஹைலி ஹோலி அப்படின்லாம் பேசினாங்க. நீங்க நான் சொல்ல மாட்டோம். இயேசு பாபா நீங்க நான் சொல்ல மாட்டோம். மகா பரிசுத்தமுள்ள இயேசு நீங்க சொல்றீங்களா? பேசும்போது நானே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். இயேசு இயேசு இத்தனையும் வார்த்தை அவன் எழுதுறது. மகா பரிசுத்தமுள்ள இயேசு சொல்றோமா? அவங்க பிரசங்கம் பண்ணும்போது கேட்டு பாருங்க. நாட்டுக்காரங்க பிரசங்கம் பண்றது கேட்டு பாருங்க, கேட்டு பாருங்க, யூடியூப்ல கேட்டு பாருங்க. இயேசுங்கிற வார்த்தைக்கு முன்னாடி இது கூட பேச மாட்டாங்க. மகா மகா ஹோலி நம்பர் ஹோலி மேன் அப்படின்னு நம்புறாங்க. தவிர ஹோலி காட் நம்ப மாட்டேன். நான் சுவிட்சர்லாந்து தேசத்திலே ஊரை சுற்றி பார்க்க போகும்போது 2 சகோதரர்களை சந்தித்தேன். ஒருத்தர் ஸ்ரீலங்கா தமிழ்ல பேசினார், இன்னொருத்தர் போலந்து நாட்டை சேர்ந்தவர் இங்கிலீஷ்ல பேசினார். யெகோவா விட்னஸ். அவர்கள் யெகோவா விட்னஸ்ன்னு தெரிஞ்ச உடனே என்னுடைய மனைவி நீ போய் இடத்தை சுற்றி பாருன்னு உட்கார்ந்து 1 மணி நேரம் பேசுவோம். 1 மணி நேரம் மண்டை கழுவு. அவன் என் மண்டை கழுவ பார்க்கறான், நான் அவன் மண்டை கழுவ பார்க்கறேன். கடைசியில் யார் ஜெயிச்சாங்கன்னு கிடையாது. ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துட்டு நம்ம புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அவன் என்ன மண்டை கழுவுறான்? இயேசு கிறிஸ்து தேவனே இல்லை என்று கழுவுறான். ஆனா நாங்க விசுவாசிக்கிறோம். கேட்டு திருப்பி வருவாரா? ஆமா திருப்பி வருவாரா? வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டேய் வைத்தியக்காரா, தேவனே இல்லாத ஒருத்தன் எப்படிடா மேல போய் திருப்பி வர முடியும்? மனுஷனா இருந்தாலும் வர முடியுமா? அப்ப எனக்கு ஏதோ நீ தேவன் வச்சுக்கோம். மனுஷனை விட ஒரு பூர்ண சக்தி தானே. அப்படிதானே நீங்களும் நானும் சேர்த்து நான் போயிட்டு வர முடியுமா? வர முடியாதுதான். அப்போ மனுஷன் அப்படின்னு நீ நினைச்சேன்னா அவர் எப்படி திருப்பி வரது வெயிட் பண்ணிட்டு இருக்க? எத்தனையோ பேர் சேர்த்தாங்க, எல்லாரும் வருவாங்களா? வர முடியாதுல்ல. அப்போ மனுஷனா முடியும் ஒரு முறை சொல்லுங்க அந்த வசனத்தை தெளிவா, ஒரு முறை மரித்தது உயிர்த்தெழுவது. ஒரு முறை மரிக்கணும், உயிர்த்தெழுவது. உயிர்த்தெழுது மேல போய் திருப்பி எல்லாம் வர மாட்டோம். ஓகே, அப்ப வரன்னு சொல்லிட்டு போறாரு. நீ நம்பவும் செய்யற. அப்ப அவருக்கு மனுஷன் இல்ல இல்ல, நான் மனுஷன் சொல்றதா ஒரு தெய்வம் இல்லை. அப்ப என்னதான் சொல்ற? ரெண்டுக்கு நடுவுல ஒன்லே மனுஷன் சொல்லுன்னா தேவன் சொல்லு. அதான் பிரச்சனை. அது அவரை தேவன் என்று அறிக்கை பண்ண யாரும் விட மாட்டான். சாப்பிட்டான்
பிசாசு பண்ணலாம். இதெல்லாம் செய்வது பிசாசு. அவரை தேவகுமாரன் என்று அறிக்கை பண்ண விட மாட்டான். மற்றது எல்லாம் விட்டுருவான். இயேசு வெரி குட் வெரி குட் வெரி குட் மகா ஹோலி ஹோலின்றான். இருக்கட்டப்பா, அவர் யாரு? தேவன் திரியேக தேவன், பிதா சுதன் பரிசுத்தாவி. இந்த சுதன் தான் ஒரு அதை அறிக்கை பண்ண விட மாட்டான். அதுதான் அவருடைய சரி. அதை நீங்க அறிக்கை பண்ணலன்னா நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன் என்னையே பிதாவிட ஒருவரும் வரும். அப்ப நீ அவரை மட்டும் நீங்க இயேசுன்னு ஒத்துக்கிடலைன்னா, தேவன் ஒத்துக்கிடலைன்னா அப்படி புரிஞ்சு வச்சுட்டாரு. அவருக்கு அவ்வளவுதான் பிசாசே தெரியும். அவன் கூட்டிட்டு போயிடுவான் அவங்க இடத்துக்கு. எங்க போறாங்கிறது அவனுக்கு தெரியும். தானே அவன் எங்க போறான்? நரகத்துக்கு போறான், அவியாத அக்னிக்கு போறாங்கிறது அவனுக்கு தெரியும். அவனுக்கு தெரியும். அதனாலதான் இந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும் ஒரு ஓமை இருக்கு தெரியுமா? அதுல எப்படி வரும்? பன்றிகளுக்கு முன் போடாதீங்க, நேரம் வரதுக்கு முன்னே செஞ்சிடாங்க. அக்னி கடல்ல போடுறாரு. தெரியுது அவனுக்கு, நான் அக்னி கடல் தான் போறேங்கிறது அவன் நல்லா தெரியுது. இயேசு பத்தி சொல்றாரு, இவரெல்லாம் முடியும்னு சொல்றாரு. தெரியும் சாத்தானுக்கு. அப்ப அவன் கெஞ்சி கேட்கிறான், இவன் இருக்குன்னா பன்னிக்குள்ள தீ போட்டுருக்கேன். எங்க இருக்கிறாங்க? அக்னி கடல்ல தீ போடுறாரு. அதான் டெஸ்டினி, அவனுடைய டெஸ்டினி. நேரம் வரல. நான் கொஞ்ச நாள் பள்ளிக்கூடால போயிட்டு திரும்பி வந்தது. இலக்கை அடைய நாம் என்ன செய்ய வேண்டும்? இலக்கை அடைய இந்த விசுவாசம், நம்பப்படுகிற உறுதி. அதாவது இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய பாவத்துக்காகவும் உன்னுடைய பாவத்துக்காகவும் மனிதனாக எப்படி வந்தார்? கன்னியின் வயிற்றில் பிறந்தார். ஏன் பிறந்தார்? அப்பதான் பாவம் இருக்காது. இல்லைன்னா ஜென்ம பாவம். ஆணும் பெண்ணும் சேர்ந்து உருவாகிற கரு பாவம் உள்ளது. என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். அப்படி ஒரு கர்ப்பம் உருவாகும் போதே அந்த விந்து அந்த அண்டத்தில் என்ன இருக்கிறது? பாவம், ஜென்ம பாவம் இருக்கிறது. அப்ப அந்த ஜென்ம பாவம் இல்லாமல் ஒரு உயிர் உருவாக வேண்டும் என்றால் கன்னி கருத்தரிக்க வேண்டும். அது முடியாத காரியம். ஆனால் என் தேவன் அதை கொடுக்கிறார். ஆமென். பரிசுத்த ஆவியின் துணையோடு, பரிசுத்த ஆவி ஒரு தெய்வம், ஒரு தெய்வம். பரிசுத்த ஆவியின் துணையோடு இயேசுவா வந்தார். இதை நான் நம்புறேன். இதான் நடந்தது, உண்மையிலே நடந்தது. அவர் குற்றம் செய்யாதவராக வாழ்ந்தார். எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராக சொல்லியிருந்தார். சிலுவையிலே அறையப்பட்டு ரத்தம் சிந்தினார். ரத்தம் தீர்ந்து போனதுனால செத்தார். தலைவட்டி சாவல் ரத்தம் தீர்ந்து போனதுனால செத்தார். அப்படிதான் செக் பண்ணுவாங்க. லாப ஊத்தி ரத்தம் வருதான்னு பார்ப்பாங்க. வராது, தண்ணி வரும். அப்ப செத்தார். எதனால? ரத்தம் தீர்ந்து போனதுனால. அந்த ரத்தம் எல்லாம் எங்க சிந்திச்சு? பூமியில சிந்தப்பட்டது. எதற்காக அந்த ரத்தம் பூமியில சிந்தப்பட்டது? உன்னுடைய பாவங்களுக்காகவும் என்னுடைய பாவங்கள். ரத்த பிரதோஷம், பாவ விநாசம். இதை நான் நம்புகிறேன். இதை நம்புறதுக்கு பைபிள் தேவையில்லை. ஏன்னா ஹிஸ்டரி, இது ஹிஸ்டரியா? கிறிஸ்துவ இரண்டாம் பிறந்தவர் தேவன் என்ன செஞ்சாரு? கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். கிறிஸ்துவ இரண்டாம் பிறந்தவரியா? அப்படி சொல்லுங்க. கிபி என்ன தெரியுமாடா? அவனுக்கு கிமு என்ன தெரியுமாடா? கிருஷ்ணனுக்கு முன்னா நோ, கிறிஸ்துவுக்கு முன். கிருஷ்ணனுக்கு பின்னா நோ, கிறிஸ்துவுக்கு பின். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன விசுவாசம் வேணும்? அப்படின்னு ஒருத்தர் வந்தாரு, அவர் எனக்காக மரித்தாரு. இது நம்பப்படுகிற உறுதியும். அடுத்த 50% இருக்குல்ல, அது என்னது? காணப்படாதவைகளில் நிச்சயம். நிச்சயமாக நம்புறேன். ஆனா நடக்கல. என்ன நடக்கும்? சொல்லுங்க, என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? அவர் திரும்பி வருவார். இயேசு வருவார் மேகங்கள் நடுவே, எப்போது நான் காண்பேன். கூடவே சென்றிடுவேன், கூடவே சென்றிடுவேன். இதுதான் விசுவாசம். அவனுக்கு அது பைத்தியமா இருக்கும். கிறிஸ்துவை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயும், நமக்கு அது தேவபலனாயும் இருக்கும். நமக்கு அது தேவபலம். எந்த சோதனை வந்தாலும் நம்ம அசரவே மாட்டோம். ஜாக்கிரதையெல்லாம் படாத பாடாயா, படாத பாடம். ஒரு நாள் நேரம் அவர் பார்த்தேன் வீட்டுல. எத்தனை ஸ்கேன், என்னென்ன கடைசியில ஒண்ணு இல்லை. அப்ப யாருடைய சூழ்ச்சி? அவரை விசுவாசத்தில் இருந்து, அவர் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய ஆலயத்தில் படிக்கிற பிள்ளை, கோயில் பிள்ளை அவர். அப்போ அவரையும் என்ன செய்யணும்? விசுவாசத்திலிருந்து வழுவி போக பண்ணணும். என்னெல்லாம் போராடி பார்த்தாங்க. அவர் சாட்சியாக எழுதியிருக்கிறார்.
ஆமென். பிரதர் ஆமென் சொல்லுங்க சத்தமா. ஆமென். எல்லாருக்கும் போராட்டம் வந்து யார் கொண்டு வருது? பிசாசு கொண்டு வருது. முடிஞ்சா என்ன செய்வாரு? ஆண்டவர் தேவனால் அனுப்பப்பட்ட பொல்லாத ஆவி யாருக்குள்ள போறானா? சவுலுக்குள்ள போறானா? இந்தியன் தெரிஞ்சான். ஐயோ நம்புற மாதிரி இருக்குது. அப்ப என் தேவன் பொல்லாத ஆவிகளை அனுப்புறவரா? எஸ். எதுக்காக? உன்னுடைய விசுவாசத்தை சோதிப்பதற்காக, உன்னை நினையும் சோதிப்பதற்காக, புடமிடுவதற்காக. ஆமென். ஆமென். ரைட். பிக்கவர் நித்திய ராஜ்யம் தான் ஆன்சர். தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ விட்டு போகாம நித்திய ஜீவனை அடையபடி. எதுக்கு ஆன்சர்? எந்த கொஸ்டின் ஆன்சர் இருக்கிறார்? சொல்லுங்க சொல்லுங்க. எந்த கொஸ்டின் ஆன்சர் இது? இலக்கு. நம்முடைய இலக்குக்கு ஆன்சர் என்ன? நித்திய ராஜ்யம். அதுக்கு சப்போர்ட்டான வசனம் என்ன? யோவான் 3:16 எல்லாருக்கும் தெரியும் தானே? 3:16 தெரியாதவங்களே இருக்க முடியாது கிறிஸ்தவங்க. யோவான் 3:16 அதெல்லாம் அவர் என்ன செய்யறாரு? சொந்த குமாரனே என்று பாராமல் நமக்காக தந்தார் இல்லையா? அதான் ஒரு பாசம்னு தெரியும். பாசம்னு தெரியும். அடுத்த விஷயம் நித்திய ஜீவன். இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்தாச்சு. ரெண்டாவது விஷயம், இலக்கை அடைய நமக்கு உதவி தேவையா? சொல்லுங்க. தேவையா? தேவை. ஏன்? 1 யோவான் 5:19 இப்படியே சொல்லுது, நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கானுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். உலகம் முழுவதும் பொல்லாங்கானுக்குள் எங்க கொடுத்துட்டோம்? நல்லது கண்ட உலகத்தை நாம் யார்கிட்ட கொடுத்துட்டோம்? வித்துட்டோம். யார்கிட்ட வித்துட்டோம்? சாத்தான்கிட்ட வித்துட்டோம். எப்படி வித்துட்டோம்? ஒரு சின்ன ஆப்பிள் பழத்தினால வித்துட்டோம். அந்த கதை எல்லாருக்கும் தெரியும். போச்சு. இப்போ உலகம் முழுவதும் யார்கிட்ட இருக்கு? ஏசப்பாட்ட இல்ல. உலகம் முழுவதும் பொல்லாங்கானுக்குள். அதனாலதான் ஏசப்பா கிட்ட அவன் கேட்கிறான்ல, மேல கொண்டு நடத்திக்கிட்டு இதை பாரு, பாக்கத்தெல்லாம் எனக்கு அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவான். சுத்தி பார்த்துட்டு எருசலேம் நகரத்தையும் அதை சுத்தி பார்த்துட்டு பார்க்கறதெல்லாம் எனக்கு அழிக்கப்பட்டு அப்படின்னு சொல்லுவான். எனக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது, நான் பறிச்சுட்டேன்னு சொல்லணும். ஆக்சுவலா நான் பறிச்சுட்டேன், நீ மனுஷனுக்கு கொடுத்து நான் பறிச்சுட்டேன். அவனுக்கு வந்து இப்போ என்னை சாஸ்திரமா பணிந்து கொள்ளணும். நான் என்ன செய்றேன்? எல்லாத்தையும் உனக்கு திருப்பி தரேன். அப்ப ஏசு என்ன சொல்லுவாரு? அப்பாலே போ சாத்தானை எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறான். அவன் நீ கொல்ல முடியாது. ஏன் கொல்ல முடியாது? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கூற்றுப்படி யாரையும் அழிக்கவும் முடியாது, உருவாக்கவும் முடியாது. இயேசுவால் மட்டும், தேவனால் மட்டும்தான் முடியாது. நம்மளால முடியாது. தேவன் தான் இருந்தால் முடியாது. சோ அப்பா இப்போ சார் இதுதான் நீங்க என்ன சொல்லு? எதிர்த்து நில்லுங்கள். வசனத்தை சொல்லி எதிர்த்து நில்லுங்கள். என்ன சோதனைனாலும் இருக்கு, எதிர்த்து நில்லுங்கள், உங்களை விட்டு ஓடி போவான். திருப்பி வரமாட்டான்னு நினைக்கிறீங்களா? யாருக்கு நோண்டாது போனெல்லாம் இப்போ வேண்டாம். செய்தியை கேளுங்க. திருப்பி வருவாரா? வரமாட்டான். சொல்லுங்க. திருப்பி சாத்தான் வருவானா? வரமாட்டான். வருவான். ஏன்? அவனுக்கு தெரியும். கொஞ்ச நாள் அப்படி போய்கிட்டு அது திரும்பி பார்ப்பான். ஜோடிக்கப்பட்டிருக்கா வீடு, வீடு வெறுமையா இருக்கா, அது என்ன செய்வான்? வரும்போது தான் கூட என்ன செய்வான்? கூட்டாளி இப்பதான் பதம் பார்த்துட்டு வந்தேன், அப்பவும் பயப்பட திருந்தல. என்ன செய்வான்? வெறுமையா இருக்கு வீடு, கூட 5 பேரை கூட்டிட்டு வருவான். வசதி ஒவ்வொரு சோதனைகளையும் நாம் மேற்கொண்ட பிறகு அந்த வீட்டில் என்ன பண்ணக்கூடாது? வெறுமையா வைக்கக்கூடாது. யார் உங்களுடைய இதயத்துக்குள்ள வரக்கூடிய தேவன்? சொல்லுங்க. யார் உங்களுடைய இதயத்தில் வரன்னு சொல்லுங்க. மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டீரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டீரையா. ஆமா, தேவன் உள்ளத்தை கேட்கிறது. அப்போ எப்ப நமக்கு வந்து சோதனைகள் இதெல்லாம் வருதோ அப்போ உடனே நம்ம என்ன செய்ய வேண்டியது? ஏசப்பாவை கூப்பிட்டு இருதயத்துக்குள்ள வச்சுக்கணும். அவர் அங்கிருந்து பிளேஸா மூவ் ஆயிருப்பார். ஏன்னா சில மருந்துகளுக்குள்ள பண்ணிருப்போம். அந்த வேதனையின் மிகுதியால தேவனை தூஷித்து ஜீவனை விடும். யார் சொன்னாங்க? செத்து போன கூட இல்லை. பாவம், அவன் பயங்களா கிடக்கான், பலம்புறான். செத்து போட்டான்னு சொன்ன ஓகே, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். செத்தாலும் எங்க போகக்கூடாது? பரலோகம் போகக்கூடாது. அப்ப யோகக்குள்ள மனைவிக்குள்ள இருந்த ஆவி என்ன ஆவி? பிசாசு ஆவி. யோகனோட மனைவி நல்ல மனைவி தான். உள்ள இருக்கிறது யாரு? சொல்லுது பாருங்களேன். தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அப்போ கண்டிப்பா எங்க போக மாட்டார்? பரலோகம் போக மாட்டார். இங்கேயும் கஷ்டம், அங்கேயும் ஐயோ பிரியமா.
அந்த சோதனையை ஜெயிக்கும் போது வெற்றிடம் ஏற்படும். இந்த வெற்றிடத்தை அப்படி விடக்கூடாது. உடனே என்ன செய்யணும்? ஆவியானவர் பிடிச்சி இதுக்குள்ள போடுறோம். ஆமென். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே எந்தி வேறென்றுக்கும் வரான். நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படும் வந்தேன். எனவே திருடன் ஆகிய சாத்தான் இந்த உலகத்தில் இருக்கிறான். அவன் தான் இந்த உலகத்துக்கு அதிபதி. அப்போ உங்களுக்கு ஒரு துணை தேவை. துணை தேவை. அந்த இலக்கை நோக்கி நீங்க போகணும்னா துணை தேவை. ஏன்னா உலகத்தில் அதிபதி அவன். அவன் உங்களை அந்த இலக்குக்கு போக விட மாட்டான். துணை தேவை. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து விழுத்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ குறிப்பாக. ஆமா, கெர்ச்சிக்கிற சிங்கமாகிய பிசாசு யாருங்க விழுங்குவான் சொல்லுங்க? அவன் யார விழுங்கும்? விசுவாசியா அவிசுவாசியா? விசுவாசியை விழுங்கணுமா அவிசுவாசியை விழுங்கணுமா? அவன் அறிந்து தெரிகிறான். யார் விழுங்கணும்? சொல்லு, ரெண்டு தடவை ஒண்ணு சொல்லுங்க. விசுவாசியா அவிசுவாசியா? சொல்லுங்கம்மா, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ரெண்டு தான் இருக்கு உலகத்துல. உலகத்துல ஒரு கூட்டம் விசுவாசி, நம்ம எல்லாம் விசுவாசி. இது நம்ம இந்த தவிர மீதி என்ன யாரு? அவிசுவாசி. இப்ப பிசாசு அடங்கி தெரியுறான். எவனை விழுங்கலாமோ? விசுவாசி விழுங்கலாமா அவிசுவாசி விழுங்கலாமா? அவிசுவாசி. எல்லாம் தெளிவா இருக்கு. கைத்தல விடுங்க. உங்களுக்கு ஒரு கைத்தல விடுங்க. அத்தனை பேரும் தெளிவா இருக்காங்க. விழுங்க போறது யாரு? ஏன்? வெரி சிம்பிள் லாஜிக். அவன் யாருக்காவது நரகத்துக்கு தான் போறான் இல்லையா? அவன் போய் அந்த தடவை விடணும். ரைட்? அவனுக்கு சோதனை கொடுத்து அவரோட இயேசுவை கூப்பிட்டுருவான். ஹலோ, அவன் நல்லா இருக்கான், நல்லா இருக்குன்னு போட்டு அவனுக்கு போய் சோதனை கொடுத்து அவன் நினைஞ்சிருவான். ஒரு பேர் நினைஞ்சிருவான். நமக்கு நீங்க தான் ஓடி போயிடும். இயேசுவை கூப்பிட்டுருவான். நல்லா இருக்கும், நல்லா நல்லா நீங்க சொர்க்கத்துக்கு போகல, நரகத்துக்கு வர, எங்கூட வர, நல்லா கையே வைக்க மாட்டாங்க. அதனாலதான் நீங்க புலம்புறீங்க. நாங்க ரெண்டு பேரும் ஒன்று போல தான் வேலை செய்யறோம். அவனுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குது, எனக்கு கிடைக்கலையே. கிடைக்கதான் செய்யும். நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் காடியை ஓட்டுறோம். என் காடி ஆக்சிடென்ட் ஆகுது, அவன் காடி ஆக்சிடென்ட் ஆகுது. அப்படிதான் இருக்கும். உண்மைதானே? கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் அவனை தொடவே மாட்டான். அப்படி அவன் உழுந்து கிடக்குறான்னா அவனுடைய சொந்த இதுல உழுந்து கிடப்பான். தண்ணி அடிக்காதுன்னு சொல்றான். தண்ணி அடிச்சான்னா உழுந்து வயிறு கூட சாவும். அது அவன் சொந்த பிரச்சனை. இவன் போக மாட்டான். இவன் போகவே மாட்டான். இவன் வரதெல்லாம் யார்கிட்ட தான்? உங்கள்கிட்டையும். ஏன்? நாம் விசுவாசத்துல ஓடிட்டு நம்மளதான் முழுங்கணும். நம்மளதான் விசுவாசத்தை வழிகளுக்கு போக பண்ணணுமே தவிர அவன் அல்ல. அவன் தான் விசுவாசத்துல இல்லையே. அதனாலதான் துணை வேண்டும். ஆமென். எனக்கு எது வேணும்? ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். வெரி வெரி ஜெபம் 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 ஜெபம். இயேசுவே இயேசுவே இயேசுவே, ஆவியானவரே 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 துதி. நீங்கள் எப்பொழுதும் இருக்கணும் சந்தோஷமா. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். காது கவுந்துருச்சு போச்சு பணம், இது என்னை ஒன்றும் செய்யாது. கொஞ்ச நேரம் கவலை. தாயார் இறந்து விட்டார்களே, தகப்பனார் தவறி விட்டாரே, மகன் தவறி விட்டானே, எஸ் கொஞ்ச நாள் அப்புறம் இதுவும் என்னை ஒன்றும் செய்யாது. கிறிஸ்துவின் சந்தோஷத்தில் இருந்து, அவருடைய அன்பில் இருந்து ஏதுவும் என்னை என்ன செய்ய முடியாது, பிடிக்க முடியாது. ஆமென். இதான் விசுவாசம், இதான் விசுவாசம். அடுத்தது மூணாவது விஷயம், சாத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து தப்ப யார் நமக்கு உதவ முடியும்? சொல்லுங்க, யார் நமக்கு உதவ முடியும்? ஒரு 5 நிமிஷம் முடிச்சிருக்கோம். சொல்லி முடிச்சிருங்க. ஏசப்பா கை தட்டுங்க விஜய்க்கு. ஏசப்பா எல்லாரும் வாய் தட்டுங்க. ஏசப்பா ஏசப்பாவால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? சாத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து தப்ப முடியும். அடுத்த விஷயம், எப்பொழுது அவர் நமக்கு உதவி செய்வார்? இதெல்லாம் நம்ம ஆன்சர் பண்ணல. எப்பொழுது நமக்கு அவர் உதவி செய்வார் தெரிஞ்சுக்கணும். எப்பொழுது? எல்லாருக்கும் உதவி செய்ய மாட்டார். எப்பொழுது? நம்மை நோக்கி கூப்பிடுறவருக்கு தான் உதவி செய்வார். எப்பொழுது உதவி செய்வார் பாருங்க. எப்பொழுது வருகிறார்? என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. சும்மா கர்த்தாவே கர்த்தாவே அல்லேலூயா சொல்றவன் போகவே முடியாது. அவருடைய சித்தத்தை செய்யும். அவருடைய சித்தத்தை செய்யும். அவருடைய சித்தம் என்ன? குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதே என் பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அவனைனா என்னை அவர் கடைசி நாள் நான் மரித்து போனா கூட
என்னை அவர் கடைசி நாளில் எழுப்ப வேண்டும் என்றால் அவருடைய சித்தத்தை செய்கிறவனாய் நான் இருந்திருக்க வேண்டும். அவருடைய சித்தம் என்ன? விசுவாசமாய் இருக்கிறவர். யாரிடத்தில்? அவரிடத்தில். யாரை கண்டு? குமாரனை கண்டு. அப்ப விசுவாசம் யாருக்கு மேல வைக்கணும்? இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கணும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து நம்பப்படுகிறவருடைய உறுதி. அவர் எனக்காக மரித்தார், நம்பிக்கை. இயேசு கிறிஸ்து காணப்படாத நிச்சயம். என்ன காணப்படவில்லை? திரும்பவும் என்ன செய்வார்? எனக்காக வருவார். எனக்காக வருவார். சொல்லிட்டு இருக்க தம்பி கவலைப்படாத, தங்கச்சி கவலைப்படாத. கொஞ்சம் கஷ்டம் தான், நான் போறதுனால கொஞ்சம் கஷ்டம். இவன் கட்சிக்கிற சிங்கம் போல வருவான் அவங்ககிட்ட. பிரச்சனை இல்லப்ப தம்பி, நான் வரேன், நான் வரேன், நான் வரேன், வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். ஓகே ஃபைன். அடுத்த கடைசியாக இலக்கை அடைய நாம் என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்க, நாம் என்ன செய்யணும்? இலக்கை அடைய நாம் என்ன செய்யணும்? ஒரு கைது கொடுங்கயா, கைது கொடுங்க. சவுண்டா வருது. தடைகளை தாண்டி விசுவாசத்தில் ஓட வேண்டும். அவ்வளவுதான். அதான் விசுவாசம். தடைகளை தாண்டி ஆவியானவர் அது உனக்கு உணர்த்தி இருக்கிறார். சும்மா விசுவாசத்தில் ஓடக்கூடாது, சொல்லக்கூடாது. இப்படிதான் சொல்லணும். இன்னைக்கு செய்திப்படி இப்படிதான் சொல்லணும். அதான் ஆரம்பிக்கும் போதே ஒரு ஸ்லைட போட்டு ஆரம்பிச்சேன். தடைகளை தாண்டி விசுவாசத்தில் ஓட வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, என்னால் என்ன செய்ய முடியும்? இலக்கை நோக்கி பயணிக்க முடியும், ஓட முடியும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டு இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளில் அதை எனக்கு தருவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாக விரும்பும் யாவருக்கும் அதை தருவார். ஆமென். விசுவாசத்தை காத்துக்கொண்டு தடைகளை தாண்டி 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 அந்த விசுவாசத்தை விட்டு வழி விட்டுகிறதே. விசுவாச ஓட்டத்தை முடிப்பதில் தோல்வி அடைந்தவர்கள் யார்? சொல்லுங்க பாருங்க. 5 நிமிஷம் கத்திரிக்க முடியுமா? விசுவாச ஓட்டத்தை முடிப்பதில் பைபிள் சொல்லுங்க, தோல்வி அடைந்தவர்கள் யார்? அது நமக்கு ஒரு பாடம். எந்த கூட்டம்? சரி, ஒரு கூட்டம் எங்க இருந்து கிளம்பிச்சு? மோசே மூலமாக கிளம்பிச்சு. மோசே மூலமாக கிளம்பிச்சு ஒரு கூட்டம். அதுதான் எங்களுடைய இஸ்ரவேல் கூட்டம். எங்க இருந்து கிளம்பிச்சு? எகிப்து தேசத்தில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக அந்த எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்க அந்த நைல் நதியில் பிரயாணம் பண்ண கர்த்தரை கிருபை செய்தார். ஆமென். அந்த 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 எகிப்து எப்படிதான் இருக்குது? எங்க மூதாதையர்கள் அடக்கி வச்சிருந்தீங்களா? எப்படிதான் இருக்குது பார்ப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். ஆன் தி வே பேக். ஓகே ரைட். இப்போ அவங்கள்ல எத்தனை பேர் போய் சேர்ந்தாங்க? எத்தனை லட்சங்கள் புறப்பட்டு போனாங்க இல்லையா? எத்தனை பேர் போய் சேர்ந்தாங்க சொல்லுங்க? பைபிள் நாலேஜ். எத்தனை பேர் போய் சேர்ந்தாங்க? மோசே போகல, உங்களுக்கு நல்லாவே தெரியும். பெரிய வருத்தம் நமக்கு தானே. அப்பேற்பட்ட மோசே செய்யல, கானான் தேசத்துக்குள்ள போகல, எட்டி காட்டினார். அவ்வளவுதான். பாத்துக்கோ பாத்துக்கோ பாத்துக்கோ, அதான் கானான் தேசம். நீ போக மாட்டேன். அவனுடைய கனவே அதுதான். அவனுடைய கனவே அதுதான். திருப்பி திருப்பி ஈஸ்வரன் தேவன் கேப்பா தெரியுமா? நீங்க வழியிலே இவங்களை கொல்லிட்டீங்கன்னா என்ன நடந்துரும்? நிறைய பேர் கொல்றதுக்கு ஒரு பிளான் பண்ணுவார். அவன் சொல்லுவான் என்ன நடந்துரும்? அவன் எங்களை பார்த்து சிரிப்பான். இவங்க எல்லாரையும் இவ்வளவு மகா பயங்கரமான பாதைகளினால் அடித்து செங்கடலை 2ஆக பிளந்து அப்படி கொண்டு போனது எதுக்கு? அங்க கொண்டு போய் கொல்வதற்கா? உன்னுடைய நாமம் தூஷிக்கப்படுமே. இந்த தேவன் பாசமான தேவன் அல்ல. அவங்க எல்லாரையும் மொத்தமா சுருட்டி கொண்டு போய் டெசர்ட்ல வச்சு போடு. இதுக்காகவா கொண்டு வந்தீர்கள? சொல்லுவானா சொல்ல மாட்டான். அவன் மறையணும். அப்படிதான் நிறைய இடத்துல தச்சுவாங்க. இருந்தாலும் என்ன சொல்லிவிடாது, போராட்ட ஒருத்தனுடைய எழுதி விடாது, போய் சேரக்கூடாது. உங்க பிள்ளைகள் போய் அதை சொல்லி, ஏன் நீங்க வணங்கால் எடுத்து வச்சாங்க, வணங்கால் எடுத்து வச்சாங்க. மோசைக்கு அந்த தண்டனை கிடைச்சது ஏன்? அந்த கண்மலையை பார்த்து நீ பேசுன்னு சொல்ற இடத்துல அவன் செஞ்சுவான், அடிச்சுவான். அவ்வளவுதான் ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. கோபத்தில் அடிச்சுவோம். கோபம் அவருக்கு மேல கிடையாது, இவங்க மேல உள்ள கோபத்தில் அடிச்சுவோம் அப்படின்னு சொல்லுவார். அந்த இடத்துல தப்பு பண்ண, அதனால தண்டனை உனக்கு வந்து நீ போகக்கூடாது. அப்ப போயாதவர்கள் 2 பேர் யாரெல்லாம் சொல்லுங்க? அவ்வளவுதான். இந்த 2 பேர் மட்டும் தான் போறாங்க. மற்ற எல்லாமே பிள்ளைகள் போறாங்களே தவிர வேற யாரும் போகல. ஏன் அவங்களால போக முடியல? விசுவாசத்தை விட்டு பழகி போறாங்க. ஒரு முறை தான். ஏன்னா சோதனைகள் வரும்போது முன்னுக்கு கூடாது, ஒருமுறை கூடாது. சோதனைகள் யாரால வரலாம்? இயேசுவாலே சோதனை வரலாம். எஸ் பாருங்க, அதான் அந்த வசனத்தை திருப்பி திருப்பி சொல்றேன். தேவனால் விடப்பட்ட பொல்லாதாவி எப்படி தேவனால் பொல்லாதாவி வரும்? சொல்லுது சவுலுக்குள்ள போகுது, தாவீதை கொல்லுது, கொல்லதுக்கு முயற்சி பண்றாங்க, இடி அடிக்கிறான். அப்போ
சாத்தான் தேவனிடத்துல போய் முறையிட்டு எனக்கு ஒரு ஆவி விடுங்க என்னன்றது பாருங்க. அப்புறம் இது சாத்தானுக்கும் அவருக்கு இருக்கிற போராட்டம். இதில் நம்ம தலையிடவே முடியாது. நம்ம பொம்மைகள் அவ்வளவுதான். எப்படி வேணாலும் சோதனை இருக்குது. ஐ டோன்ட் மைண்ட். இந்த விசுவாசத்தை என்ன செய்ய முடியாது, நீங்க மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். ரைட். ஏன் போக முடியல அவங்களால? அவங்க விசுவாசத்தை காத்துக்கொள்ளவில்லை. மோசே திவ்ய குழந்தையாக பிறந்தான், நைல் நதியில் விடப்பட்டான். அதே நைல் நதியில் இன்று என்னையும் என்னுடைய மனைவியும் தேவன் நைல் நதியில் பிரயாணம் பண்ண கர்த்தர் உதவி செய்தார். அவருக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நைல் நதியின் ஓரங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று பாருங்கள். இதுதான் அந்த அவங்க கடந்து போன ரெண்டாக பிறந்த ரெட் சி. ஓகே, அவங்க இங்கிருந்து வர்றாங்க, இந்த இடத்துல வந்துட்டாங்க. பார்வோன் பின்னாலே வந்துட்டான். இந்த சைடும் மலை, இந்த சைடும் மலை, முன்னால் நிற்கிறது ரெட் சி. எங்கேயும் போக முடியாது. அப்போ அவங்க எல்லாம் முன்னிருக்கிறாங்க. இந்த பாரு, நாங்கள் அங்கே சோகாரத்துக்கு போமே, எங்களை அடிச்சு கொள்றது. இந்த சைடு போனாலும் பர்வதம், மலை, அங்கேயும் மலை, முன்னால ரெட் சி, பின்னால பார்வோனுடைய சொல்லித்தாங்க, பார்வோனுடைய சரி, எங்கேயும் தப்ப முடியாது. இப்படிதான் கடந்து வந்தாங்க. ஓகே, இந்த ரெட் சீயோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு தெரியுமா? கடந்து வந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு தூரத்துக்கு? ரெண்டாக பிறந்தது. குயிஸ் 3 கிலோமீட்டர், 6 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர். விஜய் சொல்லுங்க. ABC சும்மா பேச பண்ணுங்க. ஆண்டவருடைய வல்லமை என்னமா டி டி சொல்லுவாங்க. தூக்குங்கய்யா, ஒன்றும் தப்பு இல்லை. அவங்களாம் ஆண்டவர் பெருசா நினைக்கிறாங்க. என் ஆண்டவரால் 100 கிலோமீட்டர் கூட இருந்தா பழக முடியும். 6 மைல் என்பது பிரதர் இருக்குது 10 கிலோமீட்டர், 9 மைல். ஸோ 10 கிலோமீட்டர் நேரத்துக்கான உங்க விசுவாசம் நல்ல விசுவாசம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 10 கிலோமீட்டர் ரெண்டா பழக ஆண்டவரால் செய்ய முடியும். 100 கிலோமீட்டர் ரெண்டா பழக முடியும். அதெல்லாம் அவன் பிரச்சனை தான். ரெண்டாவது ஆமென். இந்த அற்புதத்தை பார்த்த பிறகு கூட அவங்க என்ன செஞ்சாங்க? வழியை போயிட்டாங்க. இவ்வளவு பெரிய அற்புதத்தை பார்த்த பிறகு கூட அவங்க என்ன செய்ய முடியல? கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. பிரியமானவர்களே, இதெல்லாம் நமக்கு ஒரு திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் நான் நினைச்சுக்கிட்டாரு வழி என்ன சோதனை வந்தாச்சு, என்ன வந்தாலும் சரி, ஏதோ கூடி போனா நம்ம உயிர் போயிடும். அவ்வளவுதானே என்ன செய்ய முடியும்? சட்டால என்ன செய்ய முடியும்? நம்ம உயிரை எடுத்துருவோம். ஆக்சிடென்டா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், நம்ம உயிரை எடுத்துருவோம். அவ்வளவுதான் வேலை செய்ய முடியும். ஆனால் இந்த ராத்திரியிலே என் உயிர் பெரியமே ஆனால் எங்க போவாங்க? பரலோகத்துக்கு போதியா? கவலைப்படாது. ஆமென். அந்த அந்த எகிப்து தேசம் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தர் நாம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. சரி, இதெல்லாம் நேரம் இல்லை, இன்னொரு நாள் சொல்லிட்டார். இந்த பரிசுத்தவான இந்த சிறைக்குள்ள போட்டு தான் வரைச்சாங்க. ஸோ நானும் உள்ள போய் கதவை போட்டிக்கிட்டேன். கொஞ்ச நேரம் நானும் இந்த சிறைக்குள்ள இருந்து பார்ப்பேன். சார், இந்த சிறைக்குள்ள போட்டு வரைச்சாங்க. இதுதான் அந்த கோயில். இதெல்லாமே எகிப்து தேசத்தில் இருக்கக்கூடிய இதனுடைய ஊழியர்கள். இது சுவிட்சர்லாந்து நாட்டில் ஊழியர்களை கர்த்தர் அற்புதமாக நடத்தினார். அவருடைய நாம மகிமைப்படுவதால். அதான் அவங்க சொன்னாங்க இல்லையா, இந்த ஃபேமிலி, இதெல்லாம் சுவிட்சர்லாந்து நாட்டில் இந்த ஃபேமிலிக்காக நம்ம குறிப்பாக ஜெபித்துக் கொள்ள வேண்டும். இதுதான் அந்த ஸ்ரீலங்காவில் வந்த பாஸ்டர், அவருடைய மனைவி, அவருடைய மகள், இவங்க தான் எனக்கு இன்விடேஷன் கொடுத்தாங்க. இவங்க வீட்டில் தான் நாங்கள் 7 நாட்களும் தங்கியிருக்கோம். அவங்களுடைய பிள்ளைகள் 7 நாட்களும் அவங்க வீட்டில் தான் தங்கியிருக்கோம். அப்படி தான் கவனிச்சுட்டாங்க. அதனால அவர் சொன்னாங்க, ஒரு பிரான்ச் சர்ச்சை போட்டுடலாமா அப்படின்னு. ஓகே, அங்கே நிறைய தமிழர்கள் இருக்காங்க. அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது இடமே நாங்கள் வாக்கு கொடுத்துட்டோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம், நீங்களும் எங்களுக்காக ஜெபிங்க. எங்களுக்கு நம்முடைய சபைக்காகவும் அவங்க தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். சுவிட்சர்லாந்து இருக்கக்கூடிய இவர்களுக்காகவும் நாம் ஜெபித்துக் கொள்வோம். இது கர்த்தர் என்னை, நான் போனது கான்ஃபரன்ஸ்க்காக தான் போனேன். என்னுடைய சொந்த பயணம் வந்து என்னைக்கு என்னை அனுப்பி வைத்தது. என்னுடைய மனைவியை நான் என்னோட கொண்டு போகிறேன். நான் எங்கே போனாலும் எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. எந்த தேசத்துக்கு போனாலும் சரி, அந்த கர்த்தருடைய செய்தியை கொடுப்பேன். தேடி கண்டுபிடிச்சு கர்த்தருடைய செய்தியை கொடுத்துட்டு தான் வருவேன். ஏன்னா என்னை ஒரு தேசத்துக்கு ஆண்டவர் கொண்டு போறாதான் இதுக்காக இல்லை. என்ன படிக்க வச்சது இதுக்காக இல்லை. இந்த ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை சொல்லிக் கொடுப்பதற்கு எனக்கு ஞானத்தை அவர் எதுக்கு தந்தாரு? இதை பிரசங்கிக்க தான் தந்திருக்காரு. அதை நான் புரிந்து கொண்டேன். கொரோனாக்கு அப்புறம் அதை நான் புரிந்து கொண்டேன். என்னை ஏன் அவர் படிக்க வச்சார், எனக்கு ஏன் முனைவர் பட்டத்தை கொடுத்தார், டாக்டரேட் பண்ண வச்சாருன்னா இதுக்காக. ஆமென். அல்லேலூயா. போகிற இடங்களில் எல்லாம் செய்தியை கொடுப்பதற்காக. ரைட், போக பிடிச்சிடும். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான்
ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். சொல்லுவோம், எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக இயேசு நியமித்த, எனக்காக இயேசு நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன், இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. இரண்டாம் வருகையிலே பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லெக்கை நோக்கி ஓடுகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் எல்லாம் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நாங்கள் எல்லாரும் லெக்கை நோக்கி ஓடுகிறோம். பிசாசானவன் ரட்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி தெரிந்து எங்களை ஒருவேளை விழுங்கினாலும் பரம அழைப்பின் பந்தய பொருளை இழந்து போக மாட்டோம். ஹல்லேலூயா, இழந்து போக மாட்டோம். பிசாசே உன் கூரங்கே, மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு எங்களோடு கூட இருக்கிறார். ஆமென், எங்களோடு கூட இருக்கிறார். எனவே நீ எந்த பொல்லாப்பு கொண்டு வந்தாலும் எங்களுடைய விசுவாசத்தை எங்களிடத்திலிருந்து பறிக்க முடியாது. கனத்துரிமையை எல்லாம் அங்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென்.